இன்கம்மை வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் டைவர்சிஃபை பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து எத்தனை ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா எல்லாரும் என்ன சொல்லுவோம், ஒன்று சொல்லுவோம், என்னென்னா சேலரியில் இன்கம் வருதுன்னு சொல்லுவோம். அது மட்டும் பத்துமானா கிடையாது. நம்ம என்ன பண்ணி ஆகணும், சைடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிஃபை பண்ணணும். எதில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இது இருக்குது, மீடியம்ஸ் இருக்குது. பாண்ட்ஸு தெரியும் உங்களுக்கு, எஃப்டியில் போடலாம், ஷேர் மார்க்கெட்டில் போடலாம், கோல்டில் போடலாம், சில்வரில் போடலாம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணால் டைவர்சிஃபை பண்ணி வைக்கலாம். நிஃப்டி ஃபண்ட்ஸ் இருக்குது, நிஃப்டி பீஸ் இருக்குது, கோல்டு பீஸ் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைவர்சிஃபை பண்ணி வச்சுட்டே இருக்கலாம். ஏன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். இப்போது நம்ம இன்ஃப்ளேஷன் பற்றி வீடியோ பார்த்துருப்போம். நீங்கள் சம்பாதிக்கிற காசு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படியே பூட்டி வச்சுருந்தீங்கன்னா வருஷம் 7%, 4% அது என்ன ஆகிட்டே இருக்குது, கம்மியாகிட்டே தான் இருக்குது. அதை பீட் பண்ணணும். அதை பீட் பண்ணி நம்ம சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் உண்டு. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை எல்லாத்தையும் ஒரே இடத்துல போடுங்க. வாரன் பஃபெட் சொன்ன மாதிரி எல்லா முட்டையும் ஒரே பாஸ்கெட்டில் போடாதீங்க, கீழே விழுந்தால் எல்லாமே உடையும்.